இந்த குளியல் முறைக்கு அடுத்தது என்ன முறையில நம்ம அடுத்தது போகணுங்கிற முறை ஏதாவது இருக்குங்களா ஐயா? இருக்கு. வாழ்வோம் வாழ வைப்போம் குருமா அப்பன் அவர்கள் அருளா செய்த காதில சொல்றாரு. அதாவது எல்லாருமே குளிச்ச பின்னால அவங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிபாடு முறை இருக்கும். அதாவது இறை வழிபாடுன்னு சொல்றது அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி தேவை எதுக்குன்னா மனம். ஏற்கனவே நான் தெரிச்சுக்கிறேன், முதல் நலனே முற்றிலும் நலம். மனதை முதல் ஒரு பக்குவப்படுத்துறதுக்காக இந்த வழிபாடு முறைகள் பெரியவங்க வச்சிருக்காங்க. அது எந்த முறையில் அவங்க வழிபாடு பண்ணலாம். ஆனா எந்த முறையில் பண்ணினாலும் அவங்க முறையில் அமர்ந்து கூடுமானவரே கண்களை மூடி முகத்தை மேலையும் தூக்கக்கூடாது, கீழையும் கொண்டுட்டு போகக்கூடாது. நேர் பக்கத்துல கண்ணை மூடி நீங்க கை வணங்குற பக்கம் இருந்தாலும், அதாவது தாடி ஒட்டணுமாற உடம்பு ஒட்டாத அளவுக்கு இது ஒரு கண்ணை மூடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் நேரம் நினைங்க. நீங்க எதை நினைச்சாலும் சரி அது தியானம் தான். அப்ப என்ன ஆகுன்னா இப்ப நீ நினைக்கிறப்போ உடம்பு மூச்சை ரொம்ப மென்மையா உள்ள கொண்டுட்டு போகுது. மென்மையா கொண்டுட்டு போய் வெளியே வர்றது தெரியாது. அவ்வளவு மென்மையா போய் அவ்வளவு வர்றப்போ சித்தர்கள் இந்த நிலையில சீவ சமாதி. ஜீவன் சமாதின்னா ஜீவன் வெளியே போய் உள்ள வந்தீங்கன்னா ஜீவ சமாதியில போச்சுன்னு அர்த்தம். இப்படி பக்குவத்துல தொடர்ந்து வரும்போது அது எந்த அமைப்பினராயினாலும் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியுது. அவங்க வழிபாட்டுக்குரிய முறை அது செய்யும் போது, ஆனால் வேகம் இல்லாம நினைக்கிறதும் அப்படிதான், செயல்படுறதும் அப்படித்தான் பண்ணீங்கன்னா உடம்பு ஒவ்வொரு முடியும் மூச்ச இருக்கிறப்ப ரத்தம் கூட வரும். என்ன ஆகுனா மனம் ஒரு தெளிவு நிலைக்கு உருவாகும். அந்த தெளிவு நிலை வாழ்க்கை சிறப்பா வச்சுட்டு இருக்கிறதுக்கு பாருங்க. வெகு நேரம் வேண்டாம். நீங்க உட்கார்ந்து செஞ்சாலும் எந்த நேரத்தை எதை செஞ்சாலும் கண்ணை மென்மையா மூடி அந்த தியானத்தை நீங்க வழிபாடு முறை, அதாவது என் குரு சொல்லிக் கொடுத்தது இயற்கையினுடைய தன்மையில அந்த இறை வழிபாடு போகும். இயற்கையின் என்ன பஞ்சபூதம் வானத்தில் இதெல்லாம் இருக்கு. அதிலிருந்துதான் எல்லா ஜீவராசியும் உருவாயிருக்கு. ஆகவே நாம இந்த குளியல் முறைக்கு பின்னால ஒரு 5 நிமிடம் இல்ல 3 நிமிடம் அவங்க பக்குவத்துக்கு அந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் கண்டிப்பட்சம் ஒரு 3 நிமிடம் ஆகுது அவங்க உட்காந்துக்கோங்க. ஏன்னா அதுவும் ஒரு வழிபாட்டு முறை. நன்றி, வணக்கம்.